விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் நிறையா இருக்குது. எதிர்பாராத டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இதுவும் உங்களுக்கு நன்மையே செய்யும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரும் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அதெல்லாம் நட்பலன்கள், மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இல்லை. கையில் பணம், தனம் இருக்குது. ரொம்ப நாளாக நகை வாங்கணும், நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே இல்லை, லோன் வாங்கி சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்குவதற்கு அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சொந்த பிஸ்னஸாக இருந்தால் அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாபம் உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். நீங்கள் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு லைஃப்பில் தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணுறேன் அல்லது நான் டிஜிட்டல் கரன்சி வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், அது இல்லாமல் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும். உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வணங்குங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலே இந்த வாரம் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.